ஏன் இந்த காயம் வந்தது? அதுக்கு ஒரே ரீசன், நாம் கர்த்தரை விட்டு திரும்பினபடியால் இந்த காயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டது. திரும்பவும் அதை எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு டைம் இல்லை. கர்த்தரை விட்டு விலகினபடியால் ஃபோக்கஸ் அவர் மேல வைக்கிறதுக்கு பதிலா நம்முடைய பார்வை அவர் மேல, தாவீது சொல்றது போல என் தேவனை எனக்கு முன்பாகவே நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு வார்த்தை சொல்றோம், ஆனா ஃபோக்கஸை மாத்திட்டு இருக்கிறோம். வாயில வார்த்தையை சொல்றோம், ஆனா பார்வை உலகத்துக்கு மேல போகுது, பார்வை மற்ற ஆசீர்வாதங்களுக்கு மேல போகுது, பார்வை நம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல போகுதே தவிர பார்க்க வேண்டியவரை பார்க்காததுனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காயங்கள். அதனால என் ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், மறுபடியும் என் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பாய் கேட்கிறார், நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, நான் மறுபடியும் உன்னிடத்தில் திரும்புவேன். நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னிடத்தில் திரும்புவேன். ஆமென். நீ திரும்ப வேண்டியது அவசியம். நீ திரும்பாமல் காயம் ஆற்ற கர்த்தரால் முடியாது. இன்னைக்கு எதிலிருந்து நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம் என்றால், எதிலிருந்து இன்னைக்கு சாத்தான் நம்மளை திருப்பி இருக்கிறான் என்றால், தேவன் நம்முடைய அழைப்பு, நம்மேல் வைத்த அழைப்பிலிருந்தும் தேவன் நம்மேல் வைத்திருந்த தெரிந்து கொள்ளுதலிருந்து தான் இன்னைக்கு சாத்தான் திருப்பி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஆசீர்வாதத்தை திருப்புறது அவனுக்கு விஷயமே கிடையாது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது, உங்களுக்கு பெரிய வீடு இருக்கிறது, உங்களுக்கு கார் இருக்கிறது, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது அல்ல அவனுக்கு தேவை. நீங்கள் அவரை நோக்கி இருந்திடக்கூடாது. ஆமென். அவனுக்கு கிடைக்காத பாக்கியம், இனி அவர் சமூகத்திலிருந்து அவரை பார்க்க முடியாத ஒரு பாக்கியம், இனி அவர் சமூகத்திலிருந்து அவரை துதிக்க முடியாத ஒரு பாக்கியம் அவனுக்கு துதிக்கிறதுக்கு இனி வாய்ப்பு இல்லாததுனால, ஆமென், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் உருவாக்கப்பட்ட நாம் அவரை துதிக்க கூடாது, அவரை பார்த்து விடக்கூடாது, அவரிடத்திலிருந்து அந்த மகிமையான காரியங்களை பெற்றுவிடக்கூடாது. இதுதான் அவருடைய நோக்கமே தவிர நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறது கிடையாது. அவனும் நல்லாதான் ஆசீர்வாதத்தை தந்துட்டு தான் இருக்கிறான். இயேசுகிட்டே சொல்றான், என்ன நீர் வணங்கினா உமக்கு இந்த இடம் ஃபுல்லா உலகத்தையே நான் தரேன். ஆசீர்வதிக்கிறது அல்ல, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல அவனுடைய நோக்கம். அவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்புல நீங்க நின்றக்கூடாது. எனவேதான் பேதுரு எழுதினார், உங்களுடைய அழைப்பிலையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியா இருக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். இது கடைசி நாட்கள். ஆமென். நாட்கள் போகிற போக்கு பார்த்தா, ஆமென், என் ஆண்டவர் எப்ப வேணாலும் வரலாம். ஆமென். பாருங்க, 4-5 பிரதர்ஸ் தான். ஆமென். உங்களுக்காக கர்த்தரை சோதரி. இப்போ வருகையை பத்தி சொன்னாலே பயமா தான் இருக்கு, வரமாட்டேங்குது. ஆமென். நாட்கள் போகிற பார்வையை பார்த்தா, ஆமை, நேற்றுக்கு கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிரதர் என்கிட்ட பேசினார், என்ன ஸ்பீடா நாள் போகுது. நான் சொன்னேன், நாள் ஸ்பீடா போகல, நம்ம ஓட்டம் ஸ்பீடா இருக்கு. இப்போ எல்லா டெக்னாலஜின்னு வளர்ந்து எல்லாம் மாறி. ஆமே, ஒரு போதவர் சொன்னார், பழைய காலத்தில் ஒண்ணுமே கிடையாது, ஆனா அன்னைக்கு எல்லாரும் நல்லா வாழ்ந்தாங்க. பழைய காலத்து ஆட்களாவது ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவங்களுக்கு இப்போ உள்ள காலம்தான் பிடிச்சிருக்கு போல, இப்படி நோண்டி இருக்கிறது. அந்த காலத்தில் இதெல்லாம் நோண்டுறதெல்லாம் கிடையாது. ஃபோன் அடிக்கணும்னா 4 கடை தாண்டி போய் தான் ஃபோன் அடிக்கணும். அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு கையில் ஃபோன் இருந்தப்புறம் இல்லை. அன்னைக்கு இருந்த தேவனுடைய அன்பு, அன்னைக்கு இருந்த ஆராதனை இன்னைக்கு எல்லாம் இருந்தப்புறம், அன்னைக்கு இருந்த நாட்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அன்னைக்கு ஒரு கொட்டு மட்டும்தான் சர்ச்சில் இருக்கும், அன்னைக்கு ஒரு கிழுக்கு மட்டும்தான் சர்ச்சில் இருக்கும், மீதி கைத்தட்டு தான். பாஸ்டர் ஆரம்பிச்சு மட்டும் விட்டா போதும், அதுக்கப்புறம் பாஸ்டர் நிறுத்துங்கன்னு சொல்றது வர ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அந்த ஆராதனையில் இருந்த மகிமை இன்னைக்கு எல்லாம் இருந்த போறோம் இல்லையங்க. ஆமே, திருப்பப்பட்டு விட்டோம், அழைப்பை மறந்துட்டோம். தெரிந்து கொண்டது எதற்காய் தெரிந்து கொண்டோம் என்கிறது நிறைய பேர் மறந்துட்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, தேவனை நான் ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் சொல்லிட்டு ஏனோ தான் நான் வாழ்ந்துட்டு உலகத்தில் ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுட்டு முடிக்கிற வாழ்க்கை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடியும் போது பரலோகம் சாட்சி சொல்லணும், இந்த வாழ்க்கை என்ன நோக்கத்தோடு நான் வைத்திருந்தேனோ அந்த நோக்கம் நிறைவேறப்பட்டது. ஆமென். நேற்றுக்கு ஒரு பெரிய ஊழியர், ஆமென், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஜெர்மனில் உள்ள ஒரு பெரிய ஊழியர், எத்தனையோ ஆத்துமாக்களை தேவன் அண்டையில இழுத்தவர். அவருடைய ஒரு கிளிப் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்றார். அவர் சர்ச்சைக்கு கடைசியாக பாய் சொல்லிட்டு போறார், என்னுடைய ஓட்டம் முடிஞ்சது, இனி நான் உங்களை பரலோகத்தில் பார்ப்பேன். தைரியமா அறிக்கை பண்றார். சர்ச்சில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறான். என்னுடைய ஓட்டம் முடிஞ்சிச்சு, நான் எல்லாருக்கும் பாய் சொல்றேன், என் மனைவி கிட்டே நான் சொல்லிட்டேன்,
இனி நான் உங்களை வந்து பரலோகத்தில் மீட் பண்ணுவேன். இப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே முடிச்சிடாதீங்கப்பா, நீ ஒரு 2 நாள் தாங்க, முடிக்கிறோன்னு சொன்னாலே எசைக்கா மாதிரி முகம் கூப்புற, முகத்தை திருப்பிட்டு அப்பா அவராது உத்தமன்னு சொல்ல, நமக்கு அதுவும் சொல்லதுக்கு வழி இல்லை. கிருபையா இறங்குங்கப்பா. சொல்ல முடியுமா? என் ஓட்ட முடியும் போது, என் கண்ணை மூடும் போது எனக்கு ஒரு தைரியம் உண்டு. நான் இங்கே கண்ணை மூடினாலும் அவருடைய சாயல் நான் திருப்தியாவேன். இதுதாங்க ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெயமான வாழ்க்கை. பேதுரு சொல்ல, உங்க அழைப்புல உறுதியா இருங்க. உங்க தெரிந்து தேவன் எதற்கு தெரிந்து கொண்டாருங்கிறதுல உறுதியா இருங்க. இன்னைக்கு இந்த போக்கஸ் தான் இன்னைக்கு சாத்தான் சபைகளிலிருந்து மாற்றிக்கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு பக்கம் உலகத்தை முன்னாடி வச்சிட்டு இருக்கிறான், இன்னொரு பக்கம் உபதேசத்தை மாற்றி கொண்டிருக்கிறான். உன்னுடைய போக்கஸ் உலகத்துக்கு மேல போகணும், உன்னுடைய போக்கஸ் உலகத்தின் ஆசைக்கு மேல போகணும், உன்னுடைய போக்கஸ் ஆசீர்வாதத்துக்கு மேல போகணும், உன்னுடைய போக்கஸ் அந்த மேன்மையை நோக்கிடக்கூடாது. ஆண்டவரே சொன்னார், நீ பூமிக்குரியவைகளை அல்ல, நீ எதை தேடணும்? மேலானவைகளை தேடு. இன்னும் மேலானதை தேடுறோமான்னு கேட்டா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு காயம், அதனாலதான் இன்னைக்கு காயம் மாற முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்பு, நான் மறுபடியும் உன்னிடத்துல திரும்புவேன். ஆமா, இந்த வருடம் முடிய போகுது. இந்த வருடத்தின் ஆமென் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் காயத்தை கர்த்தர் ஆற்றினார் என்று. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நீ திரும்பு, அவர் உன்னிடத்துல திரும்புவார். தேவன் தந்த அழைப்பு என்ன, அல்லது தேவன் என்னை எதற்காக ஏற்படுத்தினார்? ஏற்கனவே சொன்னதினால் வேகமாக சொல்லுகிறேன். முதல் காரியம், ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதினார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். முதலாவது தேவன் என்னையும் உங்களையும் ஏற்படுத்தினதுக்கு மெயின் நோக்கமே அவரை துதித்துக் கொண்டிருப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் துதித்துக் கொண்டிருந்தார், லூசிபர் துதித்துக் கொண்டிருந்தார், அவன் இப்போ விழப்பட்டு விட்டார். இப்போ அவரை துதிப்பதற்காக அவர் யாரை எடுத்திருக்கிறார் என்றால், மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவனுக்குள் கொடுத்து அவர் சொல்றார், நீ பாடுறா, நான் மகிமைப்படுவேன். நீ துதிடா, நீ உன் பாட்டில் தான் நான் மகிமைப்படுவேன். நீ எப்படி பாடுறேன்னு பார்க்க மாட்டாங்க. நீ தாளத்தில் பாடுறியா, ராகத்தில் பாடுறியா, கரெக்டாக பாடுறியா, கைத்தட்டி ஒழுங்கா பாடு, இதெல்லாம் பாடுறது. உள்ளத்திலிருந்து வார்த்தை எழும்புதா, அந்த பாடலிலே தேவன் மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் இது தியானிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பர்சனலாக பேசினது, இது சரியா தப்பான்னு தெரியல. ஆண்டவர் சொன்னது, பரலோகத்தில் இருக்கிற துதியை விட நீ பாடும்போது இருக்கிற துதியில நான் மகிமைப்படுறேன் பாரு, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமென். பரலோகத்தில் தூதர்களோடு ஒப்பிட்டு நம்ம வேதமே சொல்லு, தூதர்கள் சற்று சிறியவனாய் தான் கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆனா அந்த சிறியவன் துதிக்கும் போது அந்த தூதரெல்லாம் தட்டி விட்டுட்டு என்கிட்ட வராரு பாருங்க. அந்த ஆண்டவர் அல்லவா உண்மையான ஆண்டவர்? நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க என் பக்கத்துல இயேசு இருக்கிறார்? சிலர் இப்ப என் பக்கத்துல, இப்ப பின்னாடி போயிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல என் பக்கத்துல இருந்து நோ, எப்போ உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். அவன் உங்க பக்கத்தில் ஒருத்தங்க நின்னா இப்படி தோளில் கை போட்டு இருப்பீங்களோ, இதே போல உங்க பக்கத்துல இருந்து உங்க தோளில் கை போட்டு உங்க பாட்டை ரசிச்சிட்டு இருக்கிறாருங்க. நீங்க ஆமென் சொல்றதை ரசிச்சிட்டு இருக்கிறாருங்க, நீங்க அல்லேலூயா சொல்றதை ரசிச்சிட்டு இருக்கிறாருங்க, நீங்க கை தட்டுறதை ரசிச்சிட்டு இருக்கிறாருங்க, நீங்க அவருக்கு மகிமை செலுத்துறதை ரசிச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். துதிக்கும்படியா கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த செய்தி இன்னைக்கு முடிக்கும்படியா நான் விரும்புகிறேன். இரண்டாவது கர்த்தர் ஆமென் எதற்காக என்னை ஏற்படுத்தினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், அந்த வசனத்தை ஏற்கனவே வாசித்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். வலது கரத்தை உயர்த்தி சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற நோக்கம். உங்கள் ஓட்டம் முடியும் போது, நம்முடைய வாழ்க்கை முடியும் போது, அல்லது ஆண்டோடைய வருகை எதுவானாலும் ஓட்டம் முடியும் போது தேவன் நீ எவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன்னு பார்க்க மாட்டான், நீ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிற பார்க்க மாட்டான், எவ்வளவு கார் வாங்கி வச்சிருக்கிற, நீ இந்த உலகத்தில் இருக்கும்போது என் நாமத்தை நீ எவ்வளவு ஆசீர்வாதிக்கப்பட்டு நீ எப்படியெல்லாம் மேன்மை, இது பார்க்க மாட்டாரு. மாறா இந்த வாழ்க்கையில அவர் விரும்புகிற கனி இருக்குதான்னு பார்ப்பார்.
அநேக வாரங்களாய் கர்த்தர் இதே வார்த்தையை கொண்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அண்ணனை கொண்டு கர்த்தர் பேசினார். ஆமென். அடியானை கொண்டு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். காரணம், இந்த சபை கனி கொடுக்கும்படியா கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு அப்படி தேவை இல்லைன்னா இந்த வார்த்தையை அவர் பேசவே மாட்டாருங்க. என் வாழ்க்கை குறித்தும் உங்க வாழ்க்கை குறித்தும், இன்னும் சொல்ல போனா உங்க வாழ்க்கையில கனி அவர் ரொம்ப விரும்புறதுனால தான் இந்த சபையில கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வார்த்தையை கேட்க பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு தான் வந்திருப்பீங்க, இன்னைக்கு தான் சரி ஆண்டவர் கொண்டு வந்து கிருபையா கொண்டு வந்திருப்பார். ஆனா நான் சொல்றேன், நீங்க கனி கொடுக்கணும்னு அவர் விரும்பி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கையில கனி வெளிப்படணும். அவர் விரும்புகிற கனி, அவர் பிரியப்படுகிற கனி, அதுதாங்க வேணும். தகுதி அவர் பார்க்கல, திறமையை பார்க்கல, பணத்தை பார்க்கல, அழகை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவர் விரும்புறது கனி எனக்கு வேணும்ப்பா, நான் விரும்புகிற கனி. ஆதாம்கிட்ட எதிர்பார்த்தார், ஆதாம் கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஏலியிட்ட எதிர்பார்த்தார், ஏலி கொடுக்கல. ஏலியின் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்தார், பிள்ளைகள் கொடுக்கல. சவுலிடம் எதிர்பார்த்தார், சவுல் கொடுக்கல. இதே போல வேதத்தில் அநேகரிடத்தில் எதிர்பார்த்தார், ஆமென், அவர்கள் எல்லாம் கொடுக்கல. இன்னைக்கும் உலகத்தில் அநேகரிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவர்கள் எல்லாம் கொடுக்கவில்லை. எனவே இந்த கூட்டத்திலே அவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறதுனால, என் மேல அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்கிறதுனால, இன்றைக்கு அவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிறார், எனக்கு பிரியமான கனியை நீ கொடுக்க நிலைத்திர. கனி கொடுக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிலே நிலைத்திருக்கணும். அவருக்குள்ள நிலைத்திருக்காமல் நாம் கனி கொடுக்க. அந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1-5 வசனங்களை வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடி நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. வலதுகர துயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானால் இந்த வாழ்க்கை கனி கொடுக்கணும்னா நான் தனிமையா இருந்தால் முடியாது, நான் திருப்பப்பட்டவனா இருந்தால் முடியாது. ஆமென். நான் ஒதுங்கி, ஆமென், ஆண்டவரை விட்டு, ஆண்டவருக்கு எனக்கும் கனெக்ஷன் இல்லாம நான் தனிமையா இருந்துட்டு நான் கனி கொடுத்துருவேன்னு சொன்னா முடியாது. இந்த வாழ்க்கையில ஒரு சின்ன கனி, நான் இன்னும் சொல்றேன், இன்னும் தாழ்த்தி சொல்றேன், ஒரு பூ முளைக்கணும்னா கூட அவர் கூட நான் ஒட்டி இருக்கணும். ஆமென். காரணம், இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்கு இந்த உலகத்தில் ஒரு பேர் உண்டாக காரணமே அவரோடு கூட ஒட்டுனதுனால. எத்தனை பேர் இந்த வார்த்தையை அங்கீகரித்து சொல்றீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு பேர், எனக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குதுன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, இன்னும் சொல்கிறேன், இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து இப்படி ஒரு பர்சனை நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதற்கெல்லாம் காரணம் நான் ஒருவரோடு ஒட்டப்பட்டிருக்கிறேன். ஒருவர் என்னை ஒட்டி வைத்திருக்கிறார். இது திறமையினால் ஒட்டப்பட்டது அல்ல, இது தகுதியினால் ஒட்டப்பட்டது அல்ல. அவன் ஒட்டப்பட வேண்டியவர்கள் எத்தனையோ பேர் திறமையா இந்த உலகத்தில் இருக்கும் போது திறமையற்ற என்னை அவர் ஒட்டி வைத்திருக்கிறார் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்ற வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். நான் கேட்கிறேன், இங்க நீங்க எத்தனை பேர் பக்தியா இருந்ததுனால உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? ஒரு ஆளாவது சொல்லுவீங்களா? நான் அவ்வளவு பக்தியா இருந்ததுனால தான் அவர் என்ன தேடி வந்து எங்க குடும்பத்தில் என்ன தெரிந்தெடுத்தாரு. எங்க குடும்பத்தில் நான் சொல்ல போன, நான் சுத்தம் தேர்ட் இயர் படிக்கிறது வர பக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பக்தியும் கிடையாது, முக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தேர்ட் இயரில் அப்படி இருந்த என்னையும் கர்த்தர் என்னை தேடி வந்து தெரிந்தெடுத்தா. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, உங்கள் குடும்பத்தில் இன்னும் அநேகர் ரட்சிக்கப்படவில்லையே, அவர்கள் ஆராதிக்கிற தேவன் மேல் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க,
எவ்வளோ பக்தியா இருக்கிறாங்க. ஆண்டவர் தெரிந்தெடுக்கணும்னு அவங்களெல்லாம் தெரிந்தெடுக்கணும். இவனை தெரிந்தெடுத்தா இவளை தெரிந்தெடுத்தா என்னை ஆராதிக்கிறதுல அவள் அவ்வளோ பக்தியா இருப்பா, அவ்வளோ வைராக்கியமா இருப்பா, இப்படிலாம் போய் தெரிந்தெடுத்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சும்மா கடந்த நம்மளை பாடவும் மாட்டோம், கையும் தட்ட மாட்டோம், சும்மா உட்கார்ந்து எப்பவும் தூங்கிட்டு தான் இருப்போம். இப்படி இருந்தும் நம்மை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் என் தேவன் எவ்வளவு நல்லவர், அவரோடு ஒட்டி வைத்திருக்கிறார். ஆனால் என் தேவன் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் கூட ஒட்டி இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு இப்படி ஒரு பர்சன் நிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. என்னைக்கோ வெட்டி போட வேண்டியது இன்னைக்கு கனி இருக்குதான்னு கேட்டால் அநேகர்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கனி, அவர் விரும்புகிற கனி வெளிப்படலை. ஆனாலும் இன்னைக்கும் கிருபையா அப்பா கனி கொடுன்னு பேசுறாரு பாருங்க. இதுதான் தேவனுடைய அன்பு, இதுதான் என் தேவன் பாராட்டுகிற அன்பு. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானால் நான் அவருக்குள்ளே நிலைத்து இருக்கணும். இன்னைக்கு என் ஆண்டவர் எச்சரிப்பா சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அவருக்குள்ள நிலைத்திருந்தால்தான் கனி வெளிப்படும். இன்னைக்கு உண்மையா அவருக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கிறோமான்னு கேட்டா ஆமா, நம்ம கொஞ்சம் டவுட்டாக தான் ஆன்சர் பண்ண முடியும். நிலைத்திருக்கிறவங்களுக்கு கனி கொடுக்காமல் இருக்க முடியாது. கொடி செடியோடு என் நிலைச்சிருக்குதுன்னா அதுவும் இது சாதாரண செடி கிடையாது, இது மகிமையான செடி. ஆமே, சாதாரண ஒரு திராட்சை செடியே நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அப்பா இங்கே முன்னாடி ஒரு திராட்சை செடி வளர்த்தாங்க. அந்த திராட்சை செடி அழகாக முளைச்சி வரும். ஆனால் எங்கே காய் வெளிப்படும், எங்கே கனி வெளிப்படும்னா அந்த செடியில் வெளிப்படாது, மேலே அப்படி படர்ந்து நிற்கும் பாருங்க. அதில் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அது ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு, கொடி ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு. செடி நல்லா தான் இருக்கு, கொடி பட்டு போயிடுச்சு, கனி இல்லை, பூ இல்லை, எதுவுமே இல்லை. ரீசன் என்ன? தண்ணி நல்லா ஊற்றிட்டு தானே இருக்கிறோம், எல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு தானே. ஆனால் கொடியில் கனி இல்லையே, கொடி இப்படி பட்டு போயிடுச்சேன்னு பார்த்தா கொடிக்கும் செடிக்கும் இடையில ஒரு கட்டு வந்துட்டு, எப்படியோ கட் ஆயிடுச்சு. அந்த கனெக்ஷன் விடுபட்ட உடனே கொடிக்கு வேல்யூவே இல்லை. என்னத்தை தான் அது பயங்கரமா படர்ந்து இருந்தாலும், என்னத்தை தான் அப்படி பெருசா அது தன்னை காட்டினாலும், இந்த சின்ன செடியில இந்த செடியோட உனக்கு கனெக்ஷன் இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கையில கனி வெளிப்படாது. ஹalleluya, ஹalleluya. அன்பாய் ஆண்டவர் இந்த இன்னைக்கு விடிய காலமே ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலம் கடைசியா இருக்கிறது சகோதரா, காலம் கடைசியா இருக்கிறது சகோதரி. என் ஆண்டவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த தோட்டத்தின் எஜமானன் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். கனியை பறிக்கும்படி அவர் வெகு சீக்கிரம் வரப்போகிறார். ஹalleluya. என்னிடத்தில் எதிர்பார்த்த கனி நான் கொடுக்கவில்லை என்றால், என்னிடத்தில் எதிர்பார்த்த கனியை நான் அவருக்கு கொடுக்கவில்லை என்றால், என்னை வெட்டி போடுறதுக்கு அவர் யோசிக்கவே, அவர் வர்றது வரதான் கிருபை, வந்துட்டார்னா கிருபை கிடையாது. ஹalleluya. சோ நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்க கனி வெளிப்படும். நிலைத்திருக்கணும்னா என்ன செய்யணும்? அதை தான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நிலைத்திருக்க என்ன செய்யணும்? 15:2-3 ஒரு விஷயம் கூட வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி, அதாவது நிலைத்திருக்கிற கொடி கனி கொடுக்கும். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும், அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார். அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். போதும். நிலைத்திருந்து கனி கொடுக்கணும்னா நாம் இன்னும் அதிக கனிகளை அவருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். நான் கனி கொடுக்கணும்னு விரும்புறவங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். நீ இன்னும் அதிக கனி கொடுக்கணும்னா நீ என்ன செய்யப்படணும்? சுத்தம் பண்ணப்பட வேண்டும். நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதுவரை நீ சுத்தம் பண்ணப்பட்டு தான் இருக்கிறாய், இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தர் சேற்றிலிருந்து உங்களை தூக்கும் போது அவர் உங்களை சுத்தப்படுத்தி தான் தூக்கினார். ரட்சிப்பை உங்களுக்கு தரும்போது உங்கள் மேல் இந்த சேரெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணப்பட்டது, உங்கள் மேல் இந்த கரைகள் எல்லாம் சுத்தம் பண்ணப்பட்டது, ரைட். ஆனால் இப்பொழுது இன்னும் உனக்குள்ள வாழ்க்கையில கனி வெளிப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது இன்னும் வெளிப்படணும்னா நீங்க இன்னும் என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணப்பட வேண்டும். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி முடிக்கும் போது யோவான் இப்படி எழுதி முடித்தார், பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாக கடவது. சுத்தம் பண்ணப்படதான் வாழ்க்கையில கனி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி சுத்தம் பண்ணப்படுவது? எப்படி அவர் நம்மை சுத்திகரிக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாவீர்கள். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். இந்த வார்த்தை தான் இந்த நாளில கொஞ்சம் தியானித்து
ஆமென். நாம் நன்றாய் புரிந்துக்கணும் எதற்காய் கர்த்தர் உபதேசத்தை வைத்திருக்கிறார், எதற்காய் கர்த்தர் வார்த்தையை வைத்திருக்கிறார், எதற்காய் இந்த வேதத்தை நம்முடைய கரத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த வேதத்தை அச்சிடுவதற்கு எத்தனையோ பேர் பாடுபட்டார்கள். இந்த உபதேசத்தை நம்முடைய கரத்தில் கொண்டு வருவதற்கு எத்தனையோ பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த உபதேசம் நம்முடைய மொழியிலே நம்முடைய கரத்தில் வைத்து நாம் இன்னைக்கு படிப்பதற்கு எத்தனை பேர் இதற்கு இரத்த சாட்சியாய் மாறினார்கள். எதற்காக என்றால் சும்மா கதை புக்கு படிச்சுட்டு போறது மாதிரி இது கதை படிக்கிறதுக்கு கிடையாது. இதுதான் உன்னை சுத்திகரிக்கிற உபதேசம், இதுதான் உன்னை சுத்திகரிக்கிற உபதேசம். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்றீங்க? உபதேசம் தான் நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அது யார் சொன்ன உபதேசம்? அதுல என்ன எழுதிருக்கு? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் பேசுறார். இன்னைக்கு உபதேசத்துக்கு பஞ்சம் இல்லை, இன்னைக்கு உபதேசத்துக்கு குறைவில்லை. நாம் உபதேசத்தை கேட்கிறோம், உபதேசத்தை படிக்கிறோம், எல்லாம் ரைட். ஆனால் எந்த உபதேசத்தை படிக்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒரு தெளிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம சுத்திகரிக்கப்பட்டு அவர் விரும்புகிற கனி என்ற வெளிப்படணும்னா அவர் எனக்கு சொன்ன உபதேசத்தை நான் கீழ்ப்படியணும், அவர் எனக்கு சொன்ன உபதேசத்திலே நான் கடைபிடிக்கணும். அந்த உபதேசம் தான் என்னை சுத்தப்படுத்தும். 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கு. உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய உபதேசமே சத்தியம். அந்த உபதேசம் நம்மை சுத்திகரிக்கும். சுத்திகரிக்கப்படாமல் பாருங்க, ஒரு செடி வளர்க்குறதுனாலே ஒரு தோட்டத்தில் போய் அல்லது ஒரு ஏதாவது ஒரு செடி விற்கிற இடத்துல போய் ஒரு செடி வாங்கிட்டு வரோம்னா நம்ம அதுக்கு மேலே ரொம்ப பிரியம் வச்சுட்டோன்னா அது ரொம்ப சேஃபாக நம்ம ஒரு இடத்துல வச்சு நல்ல தண்ணியை ஊற்றி நல்ல குழியை தோண்டி மண்ணெல்லாம் ஒழுங்காக போட்டு உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி அழகாக நடத்திட்டே அது கொஞ்சம் அப்படி வளர்ந்து அதுக்குன்னு ஒரு டைம் வரும். நம்ம இந்த டைம் பூ பூக்கணும் ஒரு நம்பிக்கையோடு பார்ப்போம். அப்போது அந்த பூ வராது, ஆனால் ஒரு மொட்டு வரும் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் அந்த மொட்டை பார்த்தோன்னே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. ஒரு நம்பிக்கை வந்துடும், ஒரு தைரியம் வந்துடும், ஒரு விசுவாசம் வந்துடும். உடனே நம்ம சரி இது நீ வளர்ந்துடும் சொல்லிட்டு நம்ம நிர்விசாரமாக போயிட மாட்டோம். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அதுக்கு மேலே அக்கறை உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப பிரியப்படுறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த செடிக்கு மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க. மற்றவங்கெல்லாம் இனி வந்தால் வரட்டு அப்படின்னு போயிடும். தண்ணியை ஊற்ற மாட்டோம், மழை பெஞ்சா தண்ணி வரட்டு, இல்லைன்னா நம்ம இதுக்கு ஊற்றணும் போயிடும். ஆனால் அக்கறை உள்ளவங்க தாங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அந்த செடிக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஒரு ரோஜா பூ வச்சுட்டா அது அப்படி வளரணும். இந்த பூ எனக்கு கடையில் இருக்கும்போது அவ்வளோ பூவை வச்சுருப்பான், அதை பார்த்தோன்னு நம்ம கண்கள்லாம் இழுக்கும். நம்ம கொண்டு வந்த ஒரு பூவும் அது வேற, ஆனால் அவன் வச்சிருக்கும் போது பூவாக அழகாக வரும். ஆனால் நம்ம வச்ச ஒரு பூ இருந்தாலும் ஒரு மொட்டு வந்தவொடனே ஒரு நம்பிக்கை வந்த உடனே சும்மா விட்டுட்டு போக மாட்டோம். ஏற்கனவே நாம் அதுக்கு செய்ததை விட அதிகமாக இன்னும் அதை சுத்தம் பண்ணுவோம். ஆமே, இன்னும் எவ்வளோ உர போடணும், இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், பார்த்து செய்கிறோம். ஏன்னா அப்படி செய்யதான் அது அதின் நேரத்தில் அழகா பூத்து காய்த்து கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என் ஆண்டவர் இதை தான் செய்ய விரும்புகிறார். இதுதான் என் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நாம் எல்லாம் கனி கொடுத்ததுனால அவர் பிடிச்சு உட்கார வைக்கல, நாம் உண்மையா இருந்ததுனால அவர் பிடிச்சு உட்கார வைக்கல. கனி கொடுப்போம் என்கிற நம்பிக்கையில இன்னைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப கனி கொடுக்கணும்னா நான் சுத்திகரிக்கப்படணும்னா அவர் உபதேசம் எனக்கு அவசியம். ஹல்லேலூயா. உபதேசம் என்று சொல்லும்போது வெறுமை ஆண்டவர் வசனம்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், அல்லது வார்த்தைன்னு சொல்லி அவருடைய வார்த்தையினாலும் சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையை தெளிவாக எழுதியிருக்கிறார், நான் சொன்ன உபதேசம். வேதத்திலே வார்த்தைகள் அநேகம் உண்டு. வார்த்தைகள் ஒரு கூட்ட வார்த்தைகளை நம்ம ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தைகள் சொல்லுவோம். இன்னொரு கூட்ட வார்த்தையை நம்ம என்ன சொல்லுவோம்னா அதுதான் உபதேசம், அதுதான் நம்ம சீர்படுத்துகிற வார்த்தை. பைபிளில் இன்னைக்கு நிறைய பேர் எதை மட்டும் பார்க்குறோன்னா ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்க்குறோம், அது என்ன பக்கம் தெரியுமா? எது எனக்கு ஆசீர்வாதம், எது எனக்கு மேன்மை, எது என்னை உயர்த்தும், எந்த வசனம் என்ன அப்படி தூக்கிட்டு போகும், எந்த வசனம் என்ன தூக்கி கொண்டு கீழே போடும், இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர யாரும் இன்னொரு பக்கத்தை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு அநேகர் இன்னொரு பக்கம் என்னது, அது என்னை உணர்த்தும், அது என்னை தெளிவுபடுத்தும், அது என்னை பரிசுத்தப்படுத்தும், அது அவருக்கு நேராக கனி கொடுக்க என்னை வழியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் அதான் சொல்றார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு
வெளிச்சம். நான் அவர் பாதையில நடக்கணும்னா இந்த வசனம் தான் என்ன நடத்தி செல்லணும். ஹல்லேலூயா. உபதேசம், நான் சொன்ன உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும். இன்னைக்கு உபதேசத்தினால் வருகிற மாற்றங்களை குறித்து 4 காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன். உபதேசம் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு உபதேசம் யாருக்கும் பிரியப்படுறது கிடையாது. உபதேசம் பேசுகிற சபைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. சத்தியங்கள் பேசுகிற சபைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதை தியானிக்கும் போது ஆமென், ஆண்டவருடைய பாரம் எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து எனக்குள்ள ஆண்டவர் பேசினார். என் ஆண்டவர் இந்த நாட்களிலே சபைகளிலே எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை இந்த வசனத்தினுடைய கர்த்தர் என்னோடு பேசினார். அன்பான தேவ பிள்ளைகளே, உபதேசம் மிக மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன உபதேசம் இன்னைக்கு அவர் சொன்ன உபதேசம் அல்ல, மாறாய் இன்னைக்கு மனுஷருடைய கற்பனை வழியா உருவாகிற உபதேசத்துக்கு தான் இன்னைக்கு செவிகள் சாய்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். கற்பனைக்கு, மனுஷனுடைய கற்பனைக்கு மனுஷனா இன்னைக்கு உபதேசத்தை உருவாக்கிட்டு இருக்கிறான். வேதத்துல தான் உருவாக்குறான். ஆனா அவர் சொன்ன உபதேசத்தை மாத்திட்டு தானே உபதேசங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த நிலைமையை பார்த்து என் ஆண்டவர் வேதனைப்படுகிறார். இந்த நிலைமையில நாம் போவோமானால் நமக்கு கனி கொடுக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன உபதேசத்திலே நாம் நிற்போமானால் அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் அதை கனி கொடுக்கும்படியா கர்த்தர் மாற்ற அந்த வார்த்தை வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், இது கதை புக்கு படிக்கிற, ஆமென், கதை படிக்கிறதுக்கு இது கதை புக்கு அல்ல. ஆமென். அதுக்கு வேற புக்கு நிறைய இருக்கு. பைபிள்ல இருந்தே கதைக்குன்னெல்லாம் புக்கு எடுத்திருக்கான். இது கதை படிக்கிறதற்கான புக்கு கிடையாது. இது நம்மை சீர்படுத்துறதுக்கான புக்கு. இது நம்ம நித்திய வழியில நடத்துறதற்கான புக்கு. அவன் எப்படி காலையில் எழும்பும் போது அவன் கானான் தேசத்துக்கு போகும் வரையிலும் எப்படி காலையில் எழும்பின உடனே மன்னா பொழிந்தரப்பட்டதோ, வாழும்படியாய் கானானுக்கு நடக்கும்படியாய் மன்னா பொழிந்தரப்பட்டதோ, இதே போலதான் நித்தியத்துக்கு நடக்கும்படியாய் நித்தியத்தில் போய் வாழும்படியா எனக்கு தந்தரப்பட்ட மன்னா தான் இந்த வேதம் சொல்லுகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சொன்ன உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும். இந்த உபதேசத்தினால் வரக்கூடிய மேன்மைகள் என்ன? இந்த உபதேசம் நமக்குள் வரும்போது நடக்கிற காரியங்கள் என்ன? முதல் காரியம், லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். உபதேசம் கேட்கும் போது, உபதேசம் படிக்கும் போது நமக்குள் உண்டாகிற மாற்றம். லூக்கா 5:17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். எல்லாரும் உட்கார்ந்திருந்தாங்க. அடுத்த வார்த்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம் பிரசங்கிக்கிற இடத்திலே, உபதேசத்தை படிக்கிற இடத்திலே, உபதேசத்தை கேட்கிற இடத்திலே கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் விளங்கும். ஹல்லேலூயா. உபதேசம் வெளிப்படுதுன்னா அற்புதம் நடக்காதா? அப்படியெல்லாம் கிடையாது. உபதேசம் வெளிப்படுதுன்னா மற்ற இடத்துல நடக்கிற அற்புதங்களை காட்டிலும் மகிமையான அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உபதேசங்கள் வெளிப்படுகிற இடத்துல, ஆமென், சத்தியம் வெளிப்படுகிற இடத்துல நடக்கிற அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அளவே கிடையாது. காரணம், அந்த அற்புதங்கள் எதன் மூலமாய் நடக்கிறது என்றால் மனுஷனுடைய வார்த்தையினால் அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தையினால் உண்டாகிற வல்லமை. ஆமென். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு அற்புதங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, தேசத்திலே அடையாளங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் எச்சரித்து பேசுகிறார், நடக்கிற அற்புதங்கள் உபதேசத்தின் ஊடாய் நடக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அநேக வீடியோஸ் பார்க்கிறோம், அநேக காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலும் அதிகம் பரவி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட உபதேசங்கள். ஆனால் நான் கேட்கிறேன், ஆமென், அற்புதங்கள் நடக்கும்போது அது உபதேசத்தின் ஊடாய் நடக்கிறதா என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் போன உடனே கிரியை செய்யல. முதல்ல அவர் செஞ்சது உபதேசிக்க தொடங்கினார். வார்த்தையை பேச, சத்தியம் பேச 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 சத்தியம் ஒவ்வொருத்தனை விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் வெளிப்பட சத்தியம் விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. சத்தியம் இருக்கிற இடத்துல விடுதலை நம்ம கூப்பிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா விடுதலை நடந்துட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது சத்தியம் பேசுறவங்க கிட்டையும் இருக்கு, சத்தியம் கேட்கிறவங்க கிட்டையும் இருக்கு. ஆமென். சத்தியம் பேசப்படுறதுனால நான் சும்மா இருந்தாலும் விடுதலை ஆகாது.
அந்த சத்தியத்தை சத்தியமாய் நான் கேட்பேனானால் சத்தியமாய் எனக்குள்ள விடுதலை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நான் கேட்காம என் பாட்டு நிர்விசாரமா இருப்பேன்னா எனக்குள்ள ஒரு மாற்றமும் உண்டாகாது. பாருங்க, பிணியாளிகள்லாம் சும்மா வந்து இருக்கிறாங்க, எல்லாரும் கூட்டத்தோடு இருக்கிறது மாதிரி கூட்டமா வந்து இருக்கிறாங்க. வார்த்தை பேசப்பட 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 கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருத்தரையா மாத்திட்டு இருக்குது, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுது, சுகம் கிடைக்குது, விடுதலை உண்டாகுது, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது. வார்த்தை உண்மையாய் வெளிப்படுமானால் ஆட்டோமேட்டிக் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பழைய காலத்துல எல்லாம் நிறைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கும்போது அநேகர் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறத கண்ணால பார்த்திருக்கிறேன். அப்பா கூட கேரளாவுக்குலாம் போகும்போது அங்கே அதிகமாக இந்த கிரியை நடக்கும். ஏன்னா அவங்க வந்து வார்த்தை கேட்கும்போது அப்படி ரிசீவ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தை சத்தியம் வெளிப்படும் போது, ஆமென், வெறுமை ஆசீர்வாதத்தை பேசுறது அந்த டைம் விட மற்ற சத்தியங்கள் அவங்களை உணர்த்துற வார்த்தைகள் பேசும்போது, அவங்க பண்ற தப்பை வெளிப்படுத்தி பேசும்போது, அவங்கள சரிப்படுத்துறது மாதிரி வார்த்தை வரும்போதெல்லாம் அவங்க ஐயோ நம்மளுக்கு பேசலை, அடுத்த ஆளுக்கு தான் பேசுறேன் இப்படியெல்லாம் சொல்லிட்டு புலம்பிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்த டைம் வந்து முறுமுறுத்துட்டு இருக்க மாட்டாங்க, இவர் ஏன் இப்படி பேசுறாரு இப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை திருத்துறதற்காய் நன்றி அப்பா, என்னை மாத்துறதற்காய் நன்றி அப்பா, என் கூட பேசுறதற்காய் நன்றி அப்பா. இப்படி அவங்க ரிசீவ் பண்ண அந்த சத்தியம் அவர்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். பாருங்க, யோவான் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் சீஷர்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு ஒரு இடத்துல வருவார் சமாரியாவில். அங்க ஒரு ஸ்திரீ குடத்து தண்ணி எடுக்க வந்திருப்பா. வந்த உடனே ஆண்டவர் போய் என்ன கேட்பாரு, நீங்க இப்ப பசிக்கு ஏதாவது தாப்பான்னு சொன்ன மாதிரி தாகத்துக்கு தா அவ்வளவுதான் ஆண்டவர் கேட்பார். அவன் உடனே எல்லாம் எடுத்து கொடுக்கல. நீங்க எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். உடனே எல்லாம் குடத்தை போய் எடுத்துட்டு எல்லாம் தண்ணி கொடுக்கல. உடனே அவ பேச தொடங்குறான். யூதர்களுக்கு எங்களோட எப்படி எங்க சம்மதம் வைக்கலாம், எங்ககிட்ட நீங்க எப்படி வந்து பேசலாம், இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அவளுக்கு யார் பேசுறாருன்னு தெரியாது. சத்தியம் தான் பேசிட்டு இருக்கு, சத்தியமான வார்த்தை உபதேசம் வந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு அவளை குறித்து எல்லாம் தெரியும். அவளுடைய சூழ்நிலை தெரியும், அவள் எப்படிப்பட்டவா தெரியும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறார் தெரியும், அவள் எந்த நிலைமையில் இருக்கிறாள் தெரியும், இப்போ ஏன் தண்ணி எடுக்க வந்தாலும் அவளுக்கு தெரியும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தண்ணி கொடுக்கறதுக்காகலாம் போகல. ஆமென், ஆண்டவர் அவளை திருத்துறதுக்காக போனார். அது எப்படி போனார்னா அற்புதத்தை செஞ்சுட்டு போகல, உபதேசத்தினூடாக போனார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபதேசம் உள்ள போச்சுன்னா வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். ஒவ்வொன்றா மாறுது. ஒவ்வொரு கொஸ்டின் அவள் கேட்க 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 ஆண்டவர் நீ என்கிட்ட இப்படி கேட்கலாம், நான் யார் தெரியுமா, இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் அதுக்கு தெளிவா உபதேசத்தினோடாய் அவர் வார்த்தையை அனுப்பிட்டே இருக்கிறார். கிணறை பற்றி பேசணுன்னு, இது யாருக்கு கிணறு தெரியுமா, அது வந்து எங்கள் முற்பிதாக்களுக்கு கிணறு. ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். கிணத்தை பற்றி பேசணுன்னு பேசுகிறார். நான் பேசணுன்னு ஆண்டவர் அடுத்து ஒரு பாயிண்ட் போடுறாரு. இப்போ தான் அவளுக்கு உபதேசம் தெளிவாக வருது. வீட்டில் போய் உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு ஒரு உபதேசம் வந்த உடனே தான் அவன் உள்ளெல்லாம் குத்துது. சிம்பிள் உபதேசம், ஆனால் ஒட்டைக்கிற உபதேசம். ஆமென். ஆண்டவர் சொல்லலை உன் வீட்டில் இப்படி தானே இப்படியெல்லாம் சொல்லலை. சிம்பிள், உன் வீட்டில் போய் புருஷனை கூட்டுவா. உடனே அவ வாயை திறந்து ஓப்பனாக பேசுகிறா, பாவ அறிக்கை பண்ணுறா. நான் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, இதுதான் என் வாழ்க்கைன்னு சொன்ன உடனே அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது எனக்கு தெரியும், நீ சொன்னது சரிதான், நீ சொன்னது சரிதான். இப்பொழுது உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாறுதலை தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையா பேசி 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 தாகத்துக்கு தான் ஆண்டவர் தொடங்கின சம்பாஷணை இப்ப எப்படி முடியுதுன்னா, அவ கேட்கிறா நாங்க எங்க போய் ஆராதிக்கணும், நான் எங்க போய் துதிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருக்கிற இடத்துல துதிப்பேனா உன் துதியில பிதா மகிமைப்படுவார். நீ இருக்கிற இடத்துல உண்மையா துதிப்பேனா உன் துதியில பிதா விரும்புவார். பாருங்க, தாகத்துக்கு தான் கேட்க போய் துதியில கொண்டு ஆண்டவர் முடிக்கிறார். இதுதான் உபதேசம் ஒருத்தனை மாற்றுகிற மாற்றம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம இன்னைக்கு அநேக காரியங்கள் எது நிமித்தம் மாறி வந்திருக்கிறோம்னா, நம்முடைய திறமையினாலலாம் மாறி வரல, அநேக வார்த்தைகள் கொண்டு கர்த்தர் நம்மை உருவாக்கினதுனால இன்னைக்கு மாறி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவளை மாத்திட்டு அப்படியே அவளை உருவாக்கிச்சு. இப்ப அவ மாறி
இப்போ அவ போய் எல்லார்கிட்டையும் போய் சத்தியத்தை சொல்றா. அவளுடைய வாழ்க்கை சாட்சியா மாறுது. அவளுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாயிட்டு. அவ ஒரு நாள் கூட கேட்கல என் வாழ்க்கை இப்படி இருக்குது மாத்துங்கன்னு கேட்கல. அவ ஒரு டைம் கூட ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு டைம் கூட கேட்கல நீங்க என் வாழ்க்கையை மாத்துவீங்களா, எனக்கு அப்படி தருவீங்களா, எதுவுமே கேட்கல. எல்லாம் ஆண்டவர் தான் பேசுறார். எல்லாம் ஆண்டவர் தான். சத்தியத்தை பேச 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 உபதேசம் வெளிப்பட வெளிப்பட குறை மாற அவ எதுவுமே கேட்கல. ஆட்டோமேட்டிக்கா குறைகள் மாறிக்கொண்டே இருந்தது. அறிக்கை பண்ண வேண்டியவைகளை அறிக்கை பண்ணினா, ஒத்துக்கொள்ள வேண்டியது ஒத்துக்கிட்டா, தேவ சமூகத்தில் விழ வேண்டிய காரியத்துக்கு விழுந்தா, கர்த்தர் அவளை எல்லாத்துக்கும் முன்பாக சாட்சியா நிறுத்தினார். யாருக்கு முன்னாடி எல்லாம் போய் நிக்க முடியாது நினைச்சாலோ, யாருக்கு முன்னாடி எல்லாம் போய் தலை நிமிர்ந்து நிக்க முடியாது நினைச்சாலோ, அவர்களை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிற பாத்திரமா என் தேவன் மாற்றினார். ஆனால் அதற்கு காரணம் தேவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட உபதேசம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் நம்மை உருவாக்குகிறதா இருக்கும். அதுதான் நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கையில விடுதலை வேணும்னு யாராவது விரும்புறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய உபதேசத்தை கேளுங்க, அவருடைய உபதேசத்துக்கு செவி கொடுங்கள், அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது காரியம் உபதேசம் என்ன செய்யும்? நேரம் போய் கொண்டிருக்கிறது, வேகமாக சொல்லுகிறேன். இரண்டாவது காரியம், மார்க் 11வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமா, என்ன நடக்குதுன்னா, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்குள்ள வருகிறார். எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம். தேவாலயத்துக்குள்ள வந்த உடனே பார்த்ததும் ஆண்டவருக்கு செம கோவம் வந்துருச்சு, பயங்கரமான கோவம் வந்துருச்சு. என்னன்னா, தேவாலயம் அது அவருடைய வீடு, அவரை ஆராதிக்கிற இடம். இப்ப அது எப்படி மாறிடுச்சா? கள்ளர் கொகையா மாறிடுச்சு. அவ்வளவு கடையை கொண்டு உள்ள வந்து போட்டுட்டான். ஏழை நடக்குது, விற்பனை நடக்குது. புறா கொண்டு விற்கிறான், அது கொண்டு விற்கிறான், இது கொண்டு விற்கிறான். அப்படி விற்பனை நடந்துட்டே இருக்குது. ஆண்டவருக்கு சமக்கம். ஆண்டவர் ஒரு சாட்டை எடுத்தார், அவ்வளோத்தையும் அடிச்சு துரத்தினார். எல்லாரையும் வெளியில தள்ளிட்டு வேதம் இப்படி சொல்லுகிறது. எடுத்து இப்ப வாசிங்க 11வது அதிகாரம் 16, 17. ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அவர்களுக்கு சொல்லி என்ன செஞ்சாரா? உபதேசித்தார். உபதேசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாக்கும். இரண்டாவது, இந்த உபதேசம் என்ன செய்யும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமான ட்ராக்ல போகும்போது, நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் வழிமாறி போகும்போது, இன்னும் சொல்ல போனா அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ நம்முடைய குடும்பத்திலேயோ வருமானால், அந்த உபதேசம் நம்மை சீர்படுத்தி நடத்தும். அந்த உபதேசம் நம்மை சீர்திருத்தி நடத்தும். ஆமென். அடிச்சு துரத்துட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு உபதேசிக்கிறார். இப்படியெல்லாம் செய்யாத, இதை செய்யாத. ஆமென். இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எழும்பினா உடனே ஜனங்கள் முத்திரை போட்டுருவாங்க. இவங்கெல்லாம் கண்டம் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, உபதேசம் நம்மை சீர்திருத்தும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொன்னா ஏத்துக்கிறோம். ஆனா நீ இதுல திருந்துன்னு சொன்னா ஏத்துக்கிறோமா? நீ இன்னைக்கு இப்படி வாழாக்காமல் ஆண்டவர் தலையாக்குவார் சொன்னா ஏத்துக்கிறோம், ஆமென் சொல்ற, எல்லாம் சொல்றோம். இல்லப்பா, நீ உன் வீட்டில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிற, இந்த காரியத்தை நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ செய்யற, இதை நீ விட்டு விலகுன்னு சொன்னா ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற முடியுதா? அப்படி வருகிற வார்த்தைகள் உபதேசமான வார்த்தைகள், அதுதான் நம்மை சீர்படுத்தும். இந்த உபதேசத்தை குறித்து பேதுரு எழுதும் போது அழகா எழுதியிருக்கிறார். இது எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா? இது ஆரோக்கியமான உபதேசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நம்மை ஆரோக்கியப்படுத்தும் உபதேசம். இது நம்மை ஆரோக்கியமாக்குகிற உபதேசம். இது சாதாரணமான உபதேசம் அல்ல. ஆமென். வழி விலகி போனாலும் வழி மாறி போனாலும் உன்னை நிலைநிறுத்துகிற, சீர்திருத்தி நிலைநிறுத்துகிற உபதேசம் தான் அவருடைய உபதேசம். அதுதாங்க நம்ம சுத்திகரிக்கும். அதுதான் நம்மை சுத்திகரிக்கும். அப்ப நான் சொன்னேனே, இன்னைக்கு எப்படி உபதேசங்கள் மாறிட்டு இருக்குதுன்னா, மனுஷனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி. மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 15:9. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வீணாய் எனக்கு ஆராதனை செய்தார்கள். மனுஷனுடைய கற்பனையில உபதேசம். அதே வசனத்தை மார்க் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அதே வசனம் தான். ஆமென். மார்க் 7:7. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக, மனுஷனுடைய கற்பனை இன்னைக்கு உபதேசமா மாத்தி வீணாய் எனக்கு ஆராதனை வீணான ஆராதனை இன்னைக்கு சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபையிலே, இந்த ஆராதனை வேளையிலே ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் இருக்கிறீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன்,
ஒருபோதும் மனுஷனுடைய கற்பனையின் வழியா வருகிற உபதேசத்தின் ஊடாய் தயவு செய்து தேவனை ஆராதிக்காதீர்கள். அது என் தேவனை வேதனைப்படுத்துகிறது. எப்படி ஆராதிக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாரை குறித்தும் ஈவன் சொல்ற ஒரு சின்ன பிள்ளை பிறந்த குழந்தை எப்படி இருக்கணும்ங்கிறதும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் ஆமென். முடிவுக்காய் காத்திருக்கிறவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிறந்த குழந்தை எப்படி வாழணும், பிறந்த குழந்தை எப்படி இருக்கணும், பிறந்த குழந்தை எப்படி நடக்கணும், தேவ பிள்ளையா இருக்கும்போது நீ எப்படி நடக்கணும் என்பதை குறித்து அந்த குழந்தையை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. வாலிபர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பெரியவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. முதியவர்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபதேசத்தை தவிர ஆமா நீ இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை, அது ஆண்டவர் எழுதி வைத்தது அப்படிப்பட்ட காரியம், அது அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சு, அந்த காலத்தில் இருந்ததுனால அந்த உபதேசத்தை அப்படி ஃபாலோ பண்ணாங்க, இந்த காலத்தில் அதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்ண முடியாதுப்பா, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நமக்கு நடக்க முடியாதுப்பா, நீ கொஞ்சம் அதை மாத்து, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிருபை இருக்குல்ல, ஆண்டவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் சொல்லி இன்னைக்கு மனுஷர் கற்பனையா உருவாக்குற உபதேசம் அது வீணான ஆராதனை என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமில்லாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த சபையாவது ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறது பார்த்தா பாதி பேர் அப்படிதான் இருக்கிறீங்க மாதிரியே இருக்கு. ஆண்டவர் வேதனைப்படுறாருங்க. ஏன் இந்த சபையில் ஆண்டவர் இந்த வேதனையெல்லாம் கொட்டுறாருன்னா, இங்க இருக்கிற ஒரு 10 பேர் அவருடைய வேதனை அறிந்து அவரை சால்வ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எலியா, ஒரே ஒரு எலியா, அவர் இருதயத்தை அறிந்து அவர் பாதத்தில் முழங்கால் போட்ட உடனே பாருங்க, அந்த எலியாவை கொண்டு தேவன் செய்த காரியங்கள் மகத்துவமான காரியங்கள். சின்ன பையன் சாமுவேல் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு விட்டு கொடுத்து அவர் இருதயத்தின் பாரத்தெல்லாம் அவன் மேல ஊற்றும் போது, ஏண்டவர் இந்த வயசுல என் மேல ஊத்துறீங்கலாம் கேட்கல, அப்பா நீங்க வேதனைப்படாதீங்க, நீங்க வேதனைப்படாதீங்க, நீங்க வேதனைப்படாதீங்க, நான் நிக்கிறேன் சொன்ன அந்த சாமுவேலை என் தேவன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா உருவாக்கினார். ஆமென். சின்ன பையன் சாமுவேலுக்கு ஆண்டவர் செய்வார்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் விரும்புறது இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க செய்யறீங்களான்னு எனக்கு தெரியல, எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்கறீங்களான்னு எனக்கு தெரியல, இங்க கேட்கிற ஒரு ஆளாவது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஆராதனைக்கு நான் போக மாட்டேன்பா, உமக்கு பிரியமில்லாத ஆராதனை என்னல வெளிப்படாதுப்பான்னு சொல்லி யார் அவருக்காய் வைராக்கியமா நிற்கிறீர்களோ அவர்கள் நிமித்தம் இந்த பகல் வேளையிலே தேவன் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பேர் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும், மனுஷ கற்பனையின் உபதேசம் அல்ல, நீர் சொன்ன உபதேசம் என்னை சுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க, எல்லாம் இன்னைக்கு குழப்படியா இருக்கு, சபைகளை தாறுமாறா போயிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. உபதேசம் மனுஷனுடைய உபதேசம் அல்ல, அவர் சொன்ன உபதேசம். ஆமென். ஆமா. இன்னைக்கு அவர் சொன்ன உபதேசம் நமக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, இன்னைக்கு அவர் சொன்ன உபதேசத்தை நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். படிக்கிறது சங்கீத புஸ்தகம் மட்டும்தான் படிக்கிறோம், அதுக்கு மேல உபதேசத்துக்கு கண்ணே எடுத்து வைக்க மாட்டேங்கிறோம். ஏன்னா படிச்சாதான் நமக்கு குத்துமே, படிச்சாதான் நம்ம மாறணுமே, படிச்சாதான் நமக்குள்ள கொஞ்சம் உருவாக்கப்படணுமே. அது படிக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லிடலாம், அப்படியெல்லாம் இருந்த ஆண்டவரே எனக்கு தெரியாத ஆண்டவரே பரலோகத்தில் போய் எக்ஸ்கியூஸ் சொல்லி நோ. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு தெளிவா பேசிட்டு இருக்கிறார். இதற்குள் உனக்கான உபதேசங்கள் அடங்கி இருக்கிறது, நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற உபதேசம் அடங்கி இருக்கிறது. அன்பான வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு அன்பா சொல்றேன், நீ எப்படி நடக்கணுங்கிறத இதுல ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிற நேரம் இல்லை. நீ எப்படி உடை உடுக்கணும், நீ எப்படி நடக்கணும், நீ யார்கிட்ட எப்படி பேசணும். காரணம் 2 பேர் பேசுறதை அவர் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட 2 தூதர்களை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். உன்னை குறித்து தூதர்கள் பரலோகத்தில் போய் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நீ தனிமையில் ரூம்ல மொபைல் வச்சுட்டு இருக்கும்போது எப்படி இருக்கிற உன்னை குறித்து தூதர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமாம். நீ தனிமையில் இருக்கும்போது யார்கிட்ட என்ன பேசுற, எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அவன் உன் பெற்றோர்கள் உன்னை குறித்து ஒரு கனவில் இருக்கும்போது நீ உனக்குன்னு சுயமாய் சிலதை தேடிக்கொண்டிருக்கிறாயே, இதெல்லாம் அவர் கணக்கில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உபதேசத்தை நீ கடைபிடிப்பாயானால் உன் வாழ்க்கை கர்த்தர் மகிமையா நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பா சொல்றேன், நிறைய பேர் இன்னைக்கு அப்படியே மாறிட்டு இருக்கிறோம் உபதேசத்தை விட்டுட்டு.
ட்ரெஸ்ஸிங்கில் மாற்றோம், பேச்சில் மாற்றோம், நடையில் மாற்றோம், ஸ்டைலில் மாற்றோம், ஒவ்வொன்றா மாற்ற கேட்டால் அது அவங்க அப்படி தான் செய்கிறாங்க. அந்த ஊழியக்காரங்க வச்சிருக்கிறாங்களே, அதனால நோ, உனக்கு நீ எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொன்றும் தெளிவாக இதில் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய உடை எப்படி இருக்கணும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய நடை எப்படி இருக்கணும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீ ஐடி கம்பெனியில் வேலை செய், எங்கே வேணாலும் போய் வேலை செய், கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தை மாறாது. இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்று மாறாதது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. வார்த்தையை மாத்தாதீங்க. இந்த காலம் அப்படி பிரதர், இந்த காலத்தில் இப்படி இல்லைன்னா நம்மளை அக்செப்ட். நோ, கர்த்தர் மாறாதவர் என்றால் அந்த வார்த்தையும் மாறாது. ஹalleluya. ஒவ்வொன்றா எடுத்து பேசிட்டு இருந்தா நேரமாகிறோம். எப்படி வாழணும் தெரியலன்னா வந்து கேளுங்க. ஆனால் எப்படின்னு வாழணும், எப்படின்னு இருக்கணும். ஒருவேளை நீ ஐடி கம்பெனிக்கு போகிற, வெளி சென்னைக்கு போகிற, அல்லது வெளி சிட்டிக்கெல்லாம் போகிற, அங்கே போனால் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு எப்படி வாழணும் கேளு. என்கிட்ட கேட்குறத விட இதை படிங்க, கற்றுத்தரோங்க. இதை படிங்க, சுத்திகரிக்கோங்க. இதை படிங்க, கனி கொடுக்க வைக்கோங்க. ஆமா, இன்னும் சொல்றேன், மற்றவங்கெல்லாம் பயங்கர ஸ்டைலாக இருக்கலாம், பயங்கரமாக வாழலாம், பயங்கர பணக்காரங்களா இருக்கலாம். அவங்க அப்படி இருக்கிறதுனால 4 பேர் அவங்கள புகழலாம். ஆனால் நான் சொல்றேன், உன்னை ஒருத்தனம் புகழாவிட்டாலும் பரலோகத்தில் சேனைகளின் கர்த்தரோடு கூட தூதர்கள் உன்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆமே. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோடு தைரியமா? ஓரி பாலா சாந்தரா. அன்பான பெண் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு அநேக தவறுகள் வெளிப்பட, அநேக தவறுகள் நடக்க ரீசன் உபதேசத்தை விட்டு பிள்ளைகள் போறதுனால. அநேக பாவங்கள், அநேக இச்சைகள் இன்னைக்கு வெளிப்பட ரீசன் உபதேசத்தை விட்டு போறதுனால. கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், என் அப்பா இன்னைக்கு கண்ணீர் வடிச்சு சொல்றாரு, உபதேசத்தை கடைபிடி. ஹalleluya. கள்ளர் கோகைன்னு சொல்றது ஏதோ அன்னைக்கு அவங்க வச்ச கடைகள் மட்டும் கிடையாது. அது ஒரு எக்ஸாம். ஆண்டவர் வந்து அன்னைக்கு அப்படி இருந்ததை இன்னைக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள கள்ளர் கோகை மாதிரி தான் வந்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். இது தேவனுக்கு பிரியம் கிடையாது. இதுதான் தேவனை வேதனைப்படுத்துகிற ஆராதனை. பார்க்கிறதுக்கு அழகா இருக்குது, பார்க்கிறதுக்கு ஆராதிக்கிற பயங்கரமா இருக்குது. ஆனால் உபதேசத்தின் ஊடாய் நீ ஆராதிக்கிறாயா? தேவன் எழுதி வைத்த வார்த்தையின் ஊடாய் நான் ஆராதிக்கிறேனா? வசனத்தின் வழியாய் நான் ஆராதிக்கிறேனா? அந்த வசனத்தில் இருக்கிறது மாதிரி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை உங்களிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நீங்கள் ஆராதித்தீர்களே, பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனை உங்களிடத்தில் வெளிப்பட்டுச்சா? இல்லைன்னா அதுதாங்க கள்ளர் கொகை. அதுதாங்க என் வீட கள்ளக்கொகை ஆயிட்டீங்களேப்பா. அன்னைக்கு அடிச்சு துரத்துறது மாதிரி இன்னைக்கு அவருக்கு அடிச்சு துரத்துறதுக்கு நேரம் ஆகாது. ஆனா இன்னைக்கு என்னை உங்களை நம்பி அவர் காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்னை உங்களை நம்பி அவர் காத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கும் என்னை உங்களை நம்பி அவர் காத்துட்டு இருக்கிறார். கனி வெளிப்படுத்துப்பா, கனியை வெளிப்படுத்து. கனியை சீர்திருத்தம் உபதேசம் உங்களை சீர்திருத்தும். 3வது காரியம், உபதேசம் என்ன செய்யும்? யோவான் 4வது அதிகாரம் 41வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் அவரிடத்தில் விசுவாசித்து, உபதேசம் அவர் மேல விசுவாசத்தை அதிகரிக்கும். உபதேசம் அவரோட கிட்ட நெருங்க பண்ணிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆமென். வார்த்தை அன்பா சொல்றேன், நீங்கள் அநேக செய்தி கேட்பீங்க. செய்தி கேட்கறது தப்பு கிடையாது. அதில் சத்தியம் பேசுகிற செய்திகள், சத்தியம் பேசுறதுன்னா சத்தியம் டிவியில் போய் பார்க்க சொல்ல, சத்தியத்தை ஒழுங்காய் பேசுகிற செய்திகள். அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், மூத்த போதகர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பக்கம் இன்னொரு வேதனை இருக்கிறது. சத்தியம் பேசிக்கொண்டிருக்கிற அநேக ஊழியர்களை கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நேற்றுக்கு ஒரு ஊழியரை கர்த்தர் எடுத்தார். இப்படி ஊழியர்கள் எடுக்கப்படும் போது ஒரு பக்கம் நமக்குள்ளே நடுக்கம் உண்டாகணும், ஒரு பக்கம் ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சணும், அப்பா இன்னும் சத்தியம் பேசுகிற ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டவரே, சத்தியத்தில் நிலை நிற்கிற ஊழியர்களை எழுப்புங்க அப்பா. இது ஜெபிக்க வேண்டியது அவசியம். சத்தியத்தை கேளுங்க. எந்த செய்தி கேட்டா இருந்தாலும், யார் பேசுறதா இருந்தாலும், அந்த சத்தியம் உங்களை தேவனோடு நெருங்க பண்ணுதானுங்கிறத யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க எந்த செய்தி கேட்காட்டாலும் இதை தெளிவா நீங்க படிப்பீங்கன்னா இது உங்களை தேவனோடு நெருங்க பண்ணி கொண்டிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த உபதேசம் உங்களை தேவனோடு நெருங்க பண்ணும். ஆமென். கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணும்னு உபதேசம் சொல்லுது தெரியுமா? கரை திரை அற்ற ஆமென் பரிசுத்தமுள்ள சபையாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி மாறணும்னா இந்த உபதேசத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஒரு விஷயம், எல்லாரும் உங்க வலது கரத்தில் இந்த பைபிளை எடுத்து எல்லாரும் உங்க வலது கரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, அப்பா
ஆமென். எல்லாரும் கொண்டு வந்து எல்லாரும் உயர்த்துங்க. கொண்டு வராதவர்கள் அடுத்த வாரம் இதற்காகவாது கொண்டு வாருங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா இந்த வேதத்தில் இருக்கிற உபதேசத்தை கடைபிடிக்க எனக்கு கிருபை தருவீராக. ஆமென். பைபிள் பத்தி சொன்னதுனால சொல்றேன், பிரிண்டட் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. ஆமென். மொபைலில் பைபிள் வைக்கிறது தப்பு கிடையாது, வச்சுக்கோங்க, வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். அது ஏதாவது அவசரத்தில் ஒருவேளை பைபிள் எடுத்து படிக்க முடியலைங்கிறதற்காக மட்டும்தான் அதில் எடுத்து பார்க்கணுமே தவிர, அதுதான் எனக்கு மொபைல் தான் எனக்கு பைபிள்னு ஒருத்தர் சொல்லுவானா அவன் உபதேசத்தில் நிற்கவே மாட்டான். பைபிள், பிரிண்டட் பைபிள் ஆண்டவர் அழகாக அடித்து தந்திருக்கிறார், சூப்பராக நம்ம மொழியில் அடித்து தந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன், யார் பெரிய பெரிய பைபிள்லாம் கொண்டு வரீங்களோ உங்களெல்லாம் பெருசு பெருசு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் பைபிளை சின்னதாக்கி பாக்கெட்டில் கொண்டு மாதிரி போறீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதமும் அப்படிதான் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஆமென். நீ அடுத்த வாரம் எவ்வளோ பெரிய பைபிள் கொண்டு வர முடியுமோ, சிலர்லாம் இப்படி கொண்டு வருவாங்க பாருங்கள் அந்த பைபிளை. நானும் வாங்கணுன்னு இருக்கிறேன். பெரிய அப்படி இப்போ கொண்டு வரும்போது பார்க்குறவன் 4 பேர் அற்பமாக தாங்க பேசுவான். பரலோகத்தில் நீ அப்பா இப்படி சொல்லாது, பாரு என் பிள்ளை குடுற அந்த பொக்கிஷத்தை திறங்கப்பா, அந்த பலகனியை திறங்கப்பா, என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொட்டுங்கப்பா, என் வார்த்தையை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். பைபிளை தூக்கிட்டு போங்க, எந்த கூட்டத்துக்கு போனாலும் தூக்கிட்டு போங்க, எந்த சர்ச்சுக்கு போனாலும் தூக்கிட்டு போங்க, எந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் நீங்கள் போகணும். 4 பேர் சொல்ல இங்கே பாரு, இந்த காலத்துலேயும் மொபைல் வைக்காம போய் அவன் அப்படி தான் சொல்லுவான், அவன் உருப்படவே மாட்டான். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களை வாழ வச்சுட்டே இருப்பார், உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். பிரிண்டட் பைபிள் யூஸ் பண்ணுங்க, அன்பா சொல்கிறேன். பிரிண்டட் அது எந்த மொழியும் உங்களுக்கு மலையாளம் தான் தெரியணும், மலையாளம் யூஸ் பண்ணுங்க, இங்கிலீஷ் தான் தெரியணும், இங்கிலீஷ் யூஸ் பண்ணுங்க, ஹிந்தி தான் தெரியணும், ஹிந்தி, சைனீஸ் தான் தெரியணும், சைனீஸ், ஏதோ ஒரு மொழி. ஆனால் படிக்கிற மொழி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியாக இருக்கும். சிலர்லாம் இதுக்காக வேற ஏதாவது மொழியை கொண்டு வந்துட்டு திறக்கவும் மாட்டாங்க, படிக்கவும் மாட்டாங்க. அப்படி இல்லை. பைபிள், பிரிண்டட் பைபிள் கையில் வச்சிருக்கிறதுனால ஆசீர்வாதம் கிடையாது, இதை திறந்து உபதேசத்தை கடைபிடிச்சாதான் ஆசீர்வாதம். ஆமென். சிலர் இதை தலவாணி கடியில் வைக்கிறதுக்கு பயப்படும். நோ, இது உள்ளத்தில் வைக்க வேண்டியது. தாவீது சொல்றான், உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தை உள்ள வைக்க நேரம் போகுது. நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த உபதேசம் அடுத்து என்ன செய்யும்? முக்கியமான ஒரு காரியம். கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். உபதேசம் என்ன செய்யும்? முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் நம்மை தேறினவனாக அந்த உபதேசம் நிறுத்தும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நம்ம மாறுறோம்னா அந்த உபதேசம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ சாதாரண ஒரு மனுஷனை ஒப்பிடுறாதீங்க. அதுவும் இந்த மாசத்துல எல்லாரும் ஆரிராரோ பாடி உறங்க வச்சிருவாங்க. ஆண்டவர்லாம் இந்த காலத்தில் பிறந்திருந்தாருன்னா நெஞ்சிலே அடிச்சே அழுதுருவார். இவனை பாடுற பாட்டுகளை கேட்டா 2-3 பாட்டு கேட்டேன். எனக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல காலம், நீங்க இந்த காலத்துல பிறக்கல. அந்த காலத்துல பிறந்ததுக்கு இந்த அடினா இந்த காலத்துல பிறந்திருந்தா ஆண்டவருக்கு மேலேயே அடிச்சிருப்பானுங்க. என்ன பாட்டு எழுதுறோம்? ஆரிராரோ. ஆண்டவர் இன்னைக்கு தூங்க வச்சு, அவர் இரவும் பகலும் தூங்காம எனக்கு காக்குறதுனாலதான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆமென். அவர் புதிதாய் தோன்றினவர் அல்ல, அவர் ஆதியில் இருந்தவர். அவர் இந்த உலகத்திலே பிறந்தது அல்ல, அவர் எனக்காய் வந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்குள் தேறினவனாய் நான் மாறுகிறேன் என்றால் இந்த உபதேசம் எவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் எவ்வளவு மேன்மையானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். வார்த்தையானவரை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை அவருக்குள் தேறினவனாய் என்னை மாற்றும், அவருக்குள் தேறினவனாய் என்னை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க, இப்போ நீங்க இருக்கிறத எடுத்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேறினவனா இருக்கும்போது நீங்க எப்படி இருப்பீங்க எடுத்து பாருங்க. எப்படி இருந்த வாழ்க்கை எவ்வளோ மகிமையா நிறுத்துறாருன்னா இந்த வார்த்தை எவ்வளோ வல்லமை உள்ளது, இந்த உபதேசம் எவ்வளோ வல்லமை உள்ளது. நான் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். காரணம், என்னை விட எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தமாக வாழ்றவங்க இருக்கிறாங்க. என்னை விட எத்தனையோ பேர் திறமை உள்ளவங்க இருக்கிறாங்க, என்னை விட எத்தனையோ பேர் படிப்பறிவு உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் போய் தேடாமல், அவங்க கிட்டலாம் போகாமல் இன்னைக்கும் பாருங்க பாதி பேர் அங்கெங்கே உண்மையான தெய்வத்தை தேடி அலைகிறாங்களே.
கேரளாலேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறாங்க, ஆந்திராவிலேருந்து இங்கே வராங்க, எங்கெல்லாம் அலையிறாங்க. சில பிள்ளைங்களை பார்த்தா சின்ன பிள்ளைங்க கூட காலில் செருப்பு போடாமல் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த. காரணம் என்ன, அப்படி நடக்க விடலை, அவர் என்ன அப்படி போக விடல. நான் போகக்கூடாதுன்னு அவர் என்ன தேடி வந்துட்டாரு. எனக்காக செருப்பு போடாமல் நடந்தாரு, எனக்காக அவர் எல்லாவற்றையும் சுமந்தார், எனக்காக அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். ஆமே ஆமே. ஒன்னாவது செய்ய சொன்னார் உங்கள்கிட்ட, ஐயப்பா இந்த வாயில ஒரு குத்தி அங்க ஒரு நடந்துட்டு வான்னு சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தானா இங்க பாதி பேரு நாளா இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா சின்ன அடிப்பட்டாலே நமக்கு அப்பா ஒரு வாரத்துக்கு படுத்துரும், சின்ன புண்ணாதான் இருக்கும். ஏன் சிஸ்டர் வரல, அது பிரதர் காலில் ஒரு புண்ணு வந்துட்டு, அப்படி சொல்லி அந்த புண்ணு பெருசாயிரும். இப்படியெல்லாம் இருக்கும். நம்மக்கிட்ட ஒன்றும் சொல்லலை, எல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவர் சொந்தமா ஏற்றிருக்கிறார் பாருங்க. ஆமன். அவருக்குள் தேறினவனா என்ன இந்த உபதேசம் மாற்றுமானா? எத்தனை பேர் இந்த உபதேசத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க? ஆமென் ஆமென் ஆமென். ஒரே வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இதுக்கு மேல உள்ள மதிப்பை மட்டும் நீங்க தரக்குறைவா நினைச்சிடாதீங்க. இது சாதாரண புஸ்தகம் அல்ல. எத்தனையோ புஸ்தகங்கள் இந்த உலகத்தில் இறங்கி விட்டன. ஆனா இதுவரை அப்டேட் ஆகாத ஒரே புஸ்தகம், இதுவரை மாறாத ஒரே புஸ்தகம், இதுவரை வல்லமை குறையாத ஒரே புஸ்தகம், இன்னும் சொல்ல போனா ஜீவனுள்ள ஒரே புஸ்தகம் என் ஆண்டவருடைய வசனம் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. ஆமென். உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும். அதிகம் பேச உண்டு, ஆனால் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உபதேசத்தை கடைபிடிங்கள். ஆமென். வசனத்தை கேட்கிறவங்க உபதேசத்துக்கு கீழ்ப்படிவா. உபதேசம் என்றால் என்னவென்று ஆமென் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அநேக காரியங்களை கடைபிடிக்க வைத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டால் என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சில கட்டளைகளை போட்டு வச்சிருக்கிறார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், பரிசுத்தமாக வாழணும், தேவ அன்புல வளரணும். இதெல்லாம் உபதேசத்துக்குள் அடங்கும். அதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறவன் தான் உபதேசத்தை கடைபிடிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதுக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டேன், நான் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன்னா நீ உபதேசத்தை அற்பமா எண்ணுகிறாய், உன்னால் கனி கொடுக்க முடியாது. உபதேசத்துக்குள் நிற்கிறவன் தவறாமல் கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார்.